மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் மதுரை வீரன் அப்படின்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இன்ட்ரோ கொடுத்தாரு. ஆனா இன்னமுமே அவர் ஹிட் கொடுக்க முடியாமல் போராடிட்டு இருக்காரு. இவர் நடித்த மதுரை வீரன் திரைப்படம் பெரிய வெற்றியை பெறவில்லை அப்படின்னாலுமே ஓரளவிற்கு அவருக்கான அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. இந்த நிலையில இப்போது சண்முக பாண்டியன் காட்டையும் யானைகளையும் பின்னணியாக கொண்ட படைத்தலைவன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை வால்டர் மற்றும் ரேக்லா ஆகிய படங்களை டைரக்ஷன் பண்ண அன்பு அவர்கள் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு. படம் பாத்தீங்கன்னா மே 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. ஆனா திரையரங்கு ஒதுக்கீட்டுல எழுந்த சிக்கல் காரணமாக கடைசி நேரத்துல ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக சண்முக பாண்டியன் தெரிவிச்சிருக்காரு. புதிய வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தற்போது ஜூன் 13ஆம் தேதி படைத்தலைவன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ரிலீஸ் தேதிக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தேதியில கூட ஒரு சில முன்னணி படங்கள் ரிலீஸ் ஆவதால அப்போதுமே படைத்தலைவன் படத்திற்கு திரையரங்குகள் கிடைக்கலையாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில விநியோகஸ்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு படைத்தலைவன் படத்துடைய ரிலீஸ் செய்தியை உறுதி பண்ணிருக்காங்க. சோ கேப்டனுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போதுமே நிரூபிச்சிருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.